நைட்டு தூங்கும்போது ஏதாவது ஃபங்க்ஷனாக மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் டயப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பேபிக்கு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வந்து டயப்பர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பிறந்த குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணாத நல்லதில்லை அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. மெயினாக நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா தூங்கணுங்கிறதுக்கு தான் டயப்பர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் பேண்ட் மாடல் டயப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாடல் டயப்பர் எனக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை. டயப்பர் ரொம்ப டைட்டாக இருக்கும். அதை கழட்டும் போதெல்லாம் பேபிக்கு இடுப்பை சுற்றி நல்லா டைட்டாக இருந்ததுக்கான அந்த தடம் தெரியும். அப்போ தான் நான் இந்த டேப்டு டயப்பர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் என் பேபிக்கு பேம்பர்ஸ் டயப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ரேஷஸும் வரலை இது வரைக்கும். ஒவ்வொரு டைம் டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போதும் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் சேஞ்ச் பண்ணுவேன். மோஸ்ட்லி 3 to 4 hours ஒன்ஸ் நான் டயப்பர் சேஞ்ச் பண்ணிடுவேன். இவ்வளோ நாளும் பேம்பர்ஸில் நியூ பார்ன் பேபிஸுடைய டேப்டு டயப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய பேபி வந்து 5 kgக்கு மேலே இருக்கிறதுனால ஸ்மால் சைஸ்க்கு அப்டேட் ஆகிருக்கோம். இந்த டயப்பர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 சைடு இந்த மாதிரி டேப் இருக்கிறதுனால நம்ம பேபியோட வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே அதை வந்து டேப்பை ஒட்டிக்கலாம். அதனால் அந்த பேண்ட் டைப்பர் மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்காது. இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். பேபிக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த டயப்பரில் பின்னாடி இருக்கிற எல்லோ லைன் ப்ளூ ஆகும்போது பேபிஸ் வந்து யூரின் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து நெக்ஸ்ட் டயப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா சைடுமே நல்லா சுற்றி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட லீக்கேஜ் இருக்காது. இந்த டேப்டு டயப்பர் எல்லா கடையிலையுமே அவைலபிள் இருக்காது. இருக்கிற கடையிலுமே ஃபுல் ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. ஆஃபர்ஸ் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி டயப்பர்ஸ் ஆன்லைன்லேயே வாங்குங்க. நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா அமேசானில் தான் வாங்குவேன்.